வணக்கங்க. இன்று நடைமுறையில பெற்றோர்கள் செய்கின்ற பெரிய தவறு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன தவறு செய்றாங்க? பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, பிள்ளைகள் தொழில் செய்வதற்காக, தன் பேரில் உள்ள சொத்துக்களை விற்பனை செய்து ஆடம்பர செலவு செய்கிறார்கள். அதுபோல செய்யக்கூடாதுங்க. அதுபோல ஆடம்பரமாக செலவு செய்த பிறகு, பிள்ளைகள் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகு, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்ல, எந்த சொத்துமே கிடையாது, நாம ஒரு ஜீரோ அப்படின்னு ஆயிட்டோம்னா, அந்த பிள்ளைகள் நம்மை மதிப்பார்களா? கண்டிப்பாக மதிக்க மாட்டார்கள். எல்லா பிள்ளைகளையும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் அப்படித்தான் இன்று நடந்து கொள்கிறார்கள். அதனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை தான் அந்த பிள்ளைகளுக்கு நாம உதவி செய்யணும். அதன் பிறகு உன் சொந்த காலில் நின்று கொள் அப்படின்னு அவர்களை தனியாக ஒதுக்கி விட்டால், அவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும்பொழுது, நம்மிடமும் சொத்துக்கள் இருக்கும் பொழுது, நம் சொத்தும் அவர்களுக்கு தான். யாரும் ஒன்றும் எடுத்தும் போகிறது கிடையாது. அந்த பிள்ளைக்கு தான் அந்த சொத்துக்களை நாம் வைக்க போகிறோம் இல்லைங்களா? என் காலகட்டம் முடியும் பொழுது நீ என் சொத்துக்களை எடுத்துக்கொள் என்றால் அந்த பிள்ளை நம்மை கவனித்து கொள்ளும். நம்ம மேலே பாசம் இருக்கோ இல்லையோ, நம்முடைய சொத்திற்காகவாவது அந்த பிள்ளைகள் நம்மை கவனித்து கொள்வார்கள். அதனால் இனிமேலாவது, இதுவரை செய்தவர்கள் இனிமேலாவது செய்யாமல் தன் பேரில் உள்ள சொத்துக்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் முதுமை காலம் இனிமையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. உண்மைனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.